தமிழகத்தில் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையை செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடனுதவியை அரசு வழங்கியிருக்கு. இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பிஃபார்ம் டிஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமா இருந்தா 2 லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது. உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு. அதோட முதல்வர் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில மாவட்ட மருந்து கிடங்குகளிலிருந்து 3 மாசத்துக்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது. சாலை கிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு. 38 மாவட்டங்கள்ல மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட மருந்து கிடங்குகள்ல அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான ஏசி, குளிர்சாதன பெட்டி, ராக்குகள் மற்றும் கணினி எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றும் தேவை பட்டியல் பெறப்பட்ட 48 மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதல்வர் மருந்தகங்கள் சிறப்பா பணியாற்றும் வகையில மருந்தாளர் மற்றும் தொழில் முனைவோருக்கு 3 கட்டமா பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. இதனால பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்ச 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த முதல்வர் மருந்தகங்கள்ல சிறப்பு என்னன்னு கேட்டால் இங்க பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுது. இதனால தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளை வாங்கி பயன்பெற முடியும். இந்த திட்டத்தை மிக சிறப்பா செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பணி உயிர்காக்கும் பணி. அதனால் தான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திராவிட மாடல் அரசு என்பது சாதாரண சாமானிய மக்களின் நன்மைக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வரக்கூடிய அரசு. நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்கிற பெரும் தொற்று, நோய் தொற்று பரவி இருந்த காலம். அப்ப மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துறதுக்காக பல சிறப்பு முயற்சிகள் எடுத்தோம். வாரந்தோறும் மாபெரும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ தடுப்பூசிக்கு தகுதியானவங்கள 8.09 விழுக்காடு மக்களுக்காகத்தான் முதல் தவணை தடுப்பூசியும், 2.84 விழுக்காடு மக்களுக்கு 2ஆம் தவணை தடுப்பூசியும் போடப்பட்டிருந்துச்சு. ஆனா நம்மோட சீரிய முயற்சிகளால 7 மாதங்கள்ல இந்த நிலையை மாத்தி 86.95 விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும், 60.71 விழுக்காடு மக்களுக்கு 2வது தவணை தடுப்பூசியும், 8,55,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு. ஓராண்டுக்குள்ள எல்லோரும் 2 தவணை தடுப்பூசியும் போட்டு பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டு மக்களை காப்பாற்றணும். கொரோனாவால பாதிச்சவங்களை காப்பாற்ற துணையா நம்ம அரசு இருக்குன்னு உணர்த்த நானே கோவைக்கு சென்றிருந்த போது கொரோனா வார்டுக்குள்ள போனேன். நம்ம மாசு மட்டும் இல்ல, அமைச்சராக இருக்கக்கூடிய துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு மட்டும் இல்ல, அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக
செயல்பட்டதை நாடே பார்த்துச்சு. இந்த அடிப்படையில் இருந்து உருவானதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் கூட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கோடு 7 உறுதிமொழிகளை கொடுத்தேன். அதுல ஒண்ணுதான் அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம். அந்த தொலைநோக்கோட ஒரு பகுதி தான் மக்களை தேடி மருத்துவம். மருத்துவமனை தேடி மக்களை போகக்கூடிய அந்த சூழலை மாற்றி மக்களை தேடி மருத்துவம் செல்லும் காலத்தை உருவாக்கி இருக்கிறோம். 2 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த திட்டத்தில் சிகிச்சை வழங்கி இருக்கிறோம். இதே போலத்தான் பாதங்களை பாதுகாப்போம், இதயம் காப்போம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஏராளமான மக்களோட உயிரையும் உடல்நலத்தையும் பாதுகாக்கிறோம். குழந்தைகள், மாணவர்கள், மகளிர், இளைஞர்கள்னு முதியவர்கள்னு ஒவ்வொரு மக்களோட தனித்தனி தேவைகளை உணர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு தரோம். இந்த அணுகுமுறையாளர் தான் சமூக வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. வறுமையின்மை, பட்டினி ஒழிப்பு, தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய்மையான குடிநீர், குறைந்த விலை வேலை வாய்ப்பு, பொருளாதார குறியீடு, தொழில் உட்கட்டமைப்பு, சம வாய்ப்புகள், அமைதி, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வு, நுகர்வு, உற்பத்தி எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குதுன்னு இதெல்லாம் நமக்கு நாமே வாசிக்கிற பாராட்டு பத்திரங்கள் கிடையாது. ஒன்றிய அரசோட நிதி ஆயோக் புள்ளி விவரங்களே சொல்லுது. நாட்டுக்கே முன்மாதிரியா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம்னு முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் மக்களுக்கான நம்மோட கடமைன்னு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு நன்மை செய்வதில் நாம கணக்கு பார்க்கறது இல்லை. இந்த நேரத்தில் நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த முதல்வர் மருந்துகள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கோ அந்த நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாம இன்னும் சிறப்பா செயல்படுத்துற அந்த உறுதியை நீங்க எடுத்துக்கணும். இப்ப திறக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 மருந்துகள் என்பது முதல் கட்டம் தான். அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்துக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு. டிஃபார்ம் படிச்ச இளைஞர்களை சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கான அடித்தளம் அமைக்கிறது தான் அந்த நோக்கம். நான் முதன்மை நாள் இளைஞர்களின் திறன்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இதுபோன்ற திட்டங்களால் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்கி வருது. நாம் உருவாக்கும் வாய்ப்புகளால் நமது இளைஞர்கள் உயர்வார்கள். நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாகும். நன்றி, வணக்கம். மக்களுக்கான அரசு என்பதன் அடையாளமாக மக்கள் நலன் காக்கும் மகத்தான தலைவர். 1000 முதல்வர் மருந்தகங்கள். தமிழ்நாடெங்கும் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். முதல்வர் மருந்தகத்தில் சந்தை விலையை விட 75 விழுக்காடு விலை குறைவாக மருந்துகள் விற்கப்படும் என்றும், நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்றவை இருக்கும் சாமானிய மக்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் பேசியிருக்கிறார். மேலும் சாலிகிராமத்தில் மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 38 மாவட்டங்களில் மாவட்ட மருந்து கிடங்கு பல்வேறு வசதிகளோடு அமைக்கப்பட்டுள்ளது. கல்வியும் மருத்துவமும் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள். சாமானிய மக்களுக்கான அரசு இது என்பதற்கு சான்றாக இத்திட்டம் விளங்குகிறது என்று பேசியிருக்கிறார். திமுக அரசால் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் அவர் பெருமை தெரிவித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.